டியூஸ்டே ஆஃப்டர்நூன் அப்பா வந்து ஸ்வீட் ஏதாவது செய்ய சொன்னாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னமோ இந்த ரவா லட்டு தான். அதனால ரவா லட்டு தாங்க செஞ்சுருந்தேன். ரவை வந்து நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு வந்து சுகருங்க. ஃபஸ்ட்டு ரவை வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகரில் வந்து தண்ணி முதங்குற அளவு வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கணுங்க. அது வந்து பாகுபதம் ஆகிற வரைக்கும். அதுக்குள்ளே ஏலக்காய் எல்லாம் வந்து நான் இடித்து எடுத்துட்டேங்க. இந்த ஏலக்காய் தொர்லி வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதை வந்து டீ கப்பில் வந்து போட்டு வச்சுருவேன். பாகு கரெக்டான பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை சேர்ந்து வரணுங்க. அவ்வளோதான். நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையும் போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது வந்து லைட்டாக கொலகொலப்பாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து ரவை வந்து ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. தேவையான நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ஏலக்காய் பவுடர், கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹார்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரவை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக உருண்டை பிடிச்சா ரவா லட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.